கண்ணுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா கண் எரிச்சல், கண் வீக்கமாகிறது. இந்த விளக்கெண்ணையே வந்துட்டு நம்ம கண்ணுல எப்படி விடலாம் அப்படின்னா, இப்ப பியூரான்னு எப்படி பாக்குறது அப்படின்னா, கண்டிப்பா இந்த விளக்கெண்ணையோடைய குற்றம் எப்படி நீக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஊத்தி ஒரு பெரிய சட்டியில நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா, அது கொதிக்க கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னா மேல ஃபுல்லா எண்ணெய் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். பொதுவா ஆமணக்கெண்ணெய் அப்படின்னாலே கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்ப கண்ணுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கண் எரிச்சல், கண் வீக்கமாகிறது, கண் வலிக்கிறது, கண்ணில் கட்டி மாதிரி இந்த ஹீட்டுக்கு வந்துட்டு வர்றது, அப்புறம் கண்ணை செவக்கிறது, கண்ணில் டஸ்ட் விழுகிறது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லாமே, அதாவது பெரிய இஷ்யூஸ் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விளக்கெண்ணையே வந்துட்டு நம்ம கண்ணுல எப்படி விடலாம் அப்படின்னா, இருந்தா தாய்ப்பாலோட கலந்து, அப்படி இல்லைன்னா பியூர் நமக்கு அந்த ஆமணக்கு எண்ணெயை மட்டும் ஒரு ட்ராப் வந்துட்டு விட்டுட்டு வரும்போது நல்லாவே வந்துட்டு ரிலீஃப் கிடைக்கும். கடைகளில் கிடைக்கிற பேக்கெட் விளக்கெண்ணெய் வாங்கி நம்ம கண்ணில் விடுறது இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்துட்டு விளக்கெண்ணையா என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படின்றப்போ பியூரான ஆமணக்கு எண்ணெய் நான் மட்டும்தான் கண்ணில் விடணும். இப்போ பியூரானு எப்படி பார்க்குறது அப்படின்னா, கண்டிப்பாக ஒன்று வந்துட்டு செக்கெண்ணெய் வாங்கிக்கலாம். செக்கெண்ணெய் எல்லாமே வந்துட்டு நமக்கு க்ரஷ் பண்ணி வரக்கூடியது. ஸோ இதில் பியூரான எண்ணெய், பட் அதில் சில குற்றங்கள் வந்துருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் இருக்கும், அந்த குணத்தில் ஒரு குற்றமும் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ எப்பயுமே சித்த மருத்துவம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளையும் நம்ம சுத்தி பண்ணி அதில் இருக்க குற்றம் குறைகளை நீக்கி தான் வந்துட்டு மருந்துகளுக்கே வந்துட்டு பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விளக்கெண்ணெயோடைய குற்றம் எப்படி நீக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த விளக்கெண்ணெயை செக்கெண்ணெய் வாங்குறது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, நாம் வீட்டிலையே ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. எப்படி அப்படின்னா, ஆமணக்கு விதைகளை வந்துட்டு வாங்கியோ இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சோ அதை பறிச்சோ அதை உலர்த்தி அந்த மேலே இருக்க அந்த தோல் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த பருப்பை மட்டும் ஒன்று காய வச்சு வறுத்து இடித்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஊற வச்சு இடிச்சும் பண்ணலாம். ஸோ இப்போ வறுத்து இடிச்சுனாலும் ஊற வச்சு இடிச்சுனாலும் ஒரு பங்குக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி ஒரு பெரிய சட்டியில் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா, அது கொதிக்க கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஃபுல்லாக எண்ணெய் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எண்ணெயை ஒரு கரண்டி வச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி அந்த எண்ணெயை என்ன பண்ணணும், மறுபடியும் கொதிக்க வச்சோம்னா அதில் இருக்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வற்றி பியூர் நமக்கு அந்த ஆமணக்கு எண்ணெய் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சுத்தமானது. இப்போ இதை நம்ம தாராளமாக கண்ணுக்கு வந்துட்டு விட்டுக்கலாம். இது இல்லாமல் இப்போ இந்த செக்கெண்ணெயை சொன்னேன் இல்லையா, அதில் இருக்க குற்றம் எப்படி நீக்கிறது, அதை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதே அந்த கடையில் நீங்கள் செக்கெண்ணெயான்னு பார்த்து செக்கில் ஆட்டுற இடத்துல நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க, இல்லை கொடுத்து கூட நீங்கள் ஆட்டிக்கோங்க, ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பங்குக்கு 4 பங்கு இளநீர். ஸோ இப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளநீர் வந்துட்டு சுண்டி அது வத்தி காண போயிடும். ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சுத்தமான விளக்கெண்ணெய். ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து இப்போ குழந்தைங்க எங்கிட்ட நம்ம போய் விழுகுறாங்க, அப்போ தோல்லாம் வந்துட்டு இந்த செராஞ்சு போயிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அதனால வந்துட்டு அந்த ப்ளீடிங்லாம் வந்துட்டு அப்படி அப்படி நிற்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணெயை வந்துட்டு அந்த இடத்துல தேய்க்கும் போது அது அந்த ஸ்கின் வந்துட்டு தன் மேலே ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி இருந்த ஸ்கின் மாதிரி அவ்வளோ நல்ல ஹீல் ஆயிரும். இதில் மலை கட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சொல்ல உள்ளேயும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லையா வெளியிலையும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சூடு பண்ணி அடிவயிற்று பகுதியில் தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெயை தடவி அது மேலே அந்த ஆமணக்கு இலைகளை வந்துட்டு வச்சு கட்டிடுறோம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லிடணும். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒரு குழந்தைங்களுக்குலாம் அந்த என்ன பண்ணுவாங்க, ஊர்கள் எல்லாம் கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெற்றிலை காம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு விளக்கெண்ணெயை தொட்டு அவங்களுடைய அந்த ஆனஸில் மலை வாயில வந்துட்டு வச்சு விடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, மோஷன் போகாமல் அழுதுகிட்டே இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக உடனே வந்துட்டு மோஷன் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பெரியவங்களுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலைக்கட்டு இருக்கும்போது ஒன்று கையில் எடுத்து வைக்கலாம், மலை வாயில வந்துட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் எடுத்து உள்ளே
அந்த நல்லா உள்ள வச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஃபில்லர் மாதிரி வாங்கிக்கணும். அதாவது கிளாஸ் ஃபில்லர் மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுல நீங்க இப்ப குழந்தைங்களுக்குலாம் அந்த டிராப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது கிளாஸ்னா என்ன பண்ணணும், அந்த ஷார்ப்பா இருக்காது. ஸோ அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபில்லர் ஃபுல்லாவே நம்ம எடுத்துடலாம். அந்த அளவு எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள அந்த மலைவாயில கொடுத்து நம்ம உள்ள விளக்கெண்ணெய் கொடுக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே மோஷன் வந்துட்டு நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். இதுல உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த உள்ள இருக்க அந்த மொட்டு உள்ள வரைக்கும் போயிடணும். ஃபுல்லா குட்டி மொட்டு இல்ல, ஓரளவு வெளியில இருக்கிறத எடுத்துட்டு ஓரளவு அந்த உள்ள இருக்கிற கொஞ்சம் இந்த சைஸ் இருக்குது, இவ்வளவு பெரிய பூ இருக்குன்னா அதுல பாதி கிட்ட வந்துட்டு உரிச்சிட்டு அந்த மிச்ச பாதி இருக்குது இல்லையா, ஸோ அதுல எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தட்டி இந்த ஆமணக்கு எண்ணெயில வதக்கி அதை வந்துட்டு உள்ளங்கை உள்ளங்காலில் வந்துட்டு ஒத்தரம் கொடுக்கும் போது நல்லாவே அந்த எரிச்சல் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருது. இந்த விளக்கெண்ணெய் பார்த்தோம்னா முக்கூட்டு எண்ணெயில ஒண்ணு, அதாவது முக்கூட்டு எண்ணெய்ன்றதே நல்லெண்ணெய், பசு நெய், ஆமணக்கு எண்ணெய், இது 3 சேர்ந்ததான் முக்கூட்டு எண்ணெய். இப்ப இந்த முக்கூட்டு எண்ணெய எந்தெந்த தேகிகள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாத தேகியா இருந்தா நமக்கு வாத தேகி வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கு, இந்த மாதிரி 2 பேருமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் 3 பங்கு, 2 பங்கு நல்லெண்ணெய், 1 பங்கு பசுநெய், இது 3ஐயும் தலை முழுகும் போது இந்த வாதம் சம்பந்தமா இருக்கிற தொந்தரவுகள் எல்லாமே, வாத தேகிகளுக்கு ஏற்படக்கூடிய வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாமே வந்துட்டு சரியாக ஆரம்பிக்குது. இதே பித்த தேகிகளுக்கு பித்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு, பாடி உஷ்ணம் ஆகுறது, அதனால ஏற்படுற தொந்தரவுகள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆமணக்கு எண்ணெய் 2 பங்கு, நல்லெண்ணெய் 1 பங்கு, பசு நெய் 3 பங்கு. ஸோ இந்த மாதிரி ரேஷியோல கலந்து அதை நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு வரும்போது இந்த பித்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாமே வந்துட்டு சரியாகுது. இது இல்லாம கபதேகிகள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் 1 பங்கு, பசு நெய் 2 பங்கு, நல்லெண்ணெய் 3 பங்கு. இதை யூஸ் பண்ணும்போது கபம் சார்ந்த தொந்தரவுகள் வந்துட்டு சரியாகுது. ஸோ தலைவலி இருக்கு, சைனஸ் இருக்கு அப்படின்றவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி நிறைய தொந்தரவுகள்ல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணவுகள்ல எடுத்துட்டு வரும்போது ரொம்ப எளிமையானது, மெனக்கட்டு நம்ம விளக்கெண்ணெயை இப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல விளக்கெண்ணெய் இல்லாம கிச்சன் இருக்காது. இப்போ கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்துட்டு சமையலுக்கே பயன்படுத்தி வந்தாங்க. நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அந்த மாதிரி உணவுகளை நீங்க எடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க.